எல்லா படமுமே நம்ம ரொம்ப நம்பி தான் பண்ணுறோம். நம்பாமல் பண்ணுறதில்ல. நம்ம நம்புகிறோம், ப்ரொடியூசர் நம்புகிறாங்க, ஹீரோ நம்புகிறாங்க, நம்பி தான் ஒரு படம் பண்ணுறோம். ஜப்பான் பொறுத்தவரைக்கும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த மட்டும் நான் அந்த சொல்லிட்டே இருந்தேன். என்னன்னா, கார்த்திக் சார் வந்து அந்த படத்தில வந்து எனக்கு ரொம்ப அ என் கூட இருந்தாரு. கார்த்திக் சார். அந்த படம் நல்லா வரணும்னு என் கூட நின்னது கார்த்திக் சாரோட ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்டா வந்து அவர் தான் அந்த படம் பண்ணணும்னு வந்தது. அந்த படத்தில இருந்த சில எக்ஸ்பெரிமென்ட்டெல்லாம் அவரு ஒத்துக்கிட்டு, "அத ம். மாத்தவே வேண்டாம். நம்ம பண்ணுவோம்." அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த மாரி. பட் அவர் உள்ள வரும்போது எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது. என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ஹீரோ பண்ணும்போது, அவருக்கான சில விஷயங்கள பண்ணணும்னு நான் நெனச்சேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு தியேட்ரிக்கல் படமா வரும்போது அந்த ஸ்பேஸுக்கு ஏன்னா, ஜப்பான் படம் எழுதப்பட்டது வந்து ஒரு வெப் சீரிஸ்க்காக. ம். அது ஒரு 8 எபிசோடுக்கான வெப் சீரிஸ்க்காக எழுதப்பட்ட கத அது. ம். ஸோ அப்ப வந்து இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் இருந்தது. ஒரு இந்த அ நெறைய கேரக்டர்ஸோட போற ஒரு புரியுது. ஒரு ஹைப்பர் லிங்க் ஃபிலிம் ஓகே. ஒரு அப்படி ஸோ அந்த கதைய படிச்சுட்டு ட்ரீம் வாரியர்ஸ்ல நம்ம இத ஃபிலிமாவே பண்ணலாமே அப்படின்னு பிரகாஷ் சார் சொன்ன பிறகு ம். அது ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்ட்டா சார் நீங்க மாறுனுச்சு. சொல்றது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றீங்க. என்னன்னா, நெறைய முறை இல்ல ஒரு 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 ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் கூட ஒரு நட்சத்திரம் இணையும் பொழுது, ஆ நெறைய படங்கள் எனக்கு சட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிளா தோணுது. அத பார்க்கும்போது நம்ம நெனைப்போம், ஓ! இப்போ இந்த ஒரிஜினல் வாய்ஸ்க்கான ஒரு கருவியாக இந்த நட்சத்திரம் இருக்க போறாங்க. பட் சம்ஹவ் ஐ திங்க் அந்த அந்த ரைட்டர், டைரக்டருக்குமே நீங்க சொல்ற அந்த ஒரு ஒரு பிரஷர், ஒரு பொறுப்பு அது எப்படி ஒரு வேணா நம்ம பார்க்கலாம். எப்படி வேணாலும் ஆ எடுத்துக்கலாம். ஏன்னா, இங்க ஒரு பிசினஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு படத்த வந்து கொண்டு போய் பிசினஸா நிறுத்துனா மட்டும் தான் அதுக்கு மரியாதை. நம்ம அடுத்து படம் பண்ண முடியும். ஸோ அதுல நான் உங்களுடைய எப்பவுமே நீங்க இந்த படம் நீங்க பண்ணதுனால, ஆ இப்போ கொஞ்சம் காலம் தாண்டி நம்ம அத பத்தி பேசுறதுனால, இப்ப யாரோ ஒரு டைரக்டர் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ம் மேக்கர் நான் இந்த ஸ்டாரோட பண்றேன் அப்டின்னா, இத மட்டும் பண்ணிறாதன்ற மாரி ஏதாவது நீங்க சொல்லுவீங்களா? அறிவுரையாக நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த அனுபவத்தின் இல்ல வழியா? ஒரு படம் கதை என்ன கேட்குதோ அத பண்ணுங்கங்கிறது. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் பண்ண தப்பு அதுதான் ஜப்பான்ல. நான் அதான் ம். திரும்ப திரும்ப சொல்றேன். ஜப்பான் வந்து முழுமையாக ராஜமுருகனுடைய படம், ராஜமுருகனுடைய தவறு. அது யார் மேலயும் நான் போட விரும்பல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லாமே கம்பெனி வந்து ரொம்ப கோஆப்பரேட்டிவா இருந்தாங்க. நான் பண்ண தப்பு. நான் அந்த படத்த வேற மாரி எடுத்திருக்கணும். நான் அப்படிதான் யோசிச்சேன். அப்படி எடுத்தேன். பட் பை ப்ராசஸ்ல அது எனக்கு நடக்கல. ம். நான் நெனச்ச படத்த என்னால அந்த ப்ராசஸ்ல எடுக்க முடியல. புரியுது. ஸோ அதனால அது என்னுடைய தவறு. அது அது முழு பொறுப்பு நான் தான்.